உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இன்றைய புதிய கோணம் பகுதியில் தி பிரிண்ட் இணையதளத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி கட்டுரை வாக்காளர்களின் மௌனம் மோடி மீதான கோபமா அப்படின்னு தலைப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. வரலாற்று பேராசிரியர் திருமிகு ஸ்ருதி கபிலா அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறாங்க. விவாதிப்பதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். சார் வணக்கம். அதிகமாக வெயில் இருக்கு தேர்தல் காலத்தில், அதை கடந்து வாக்காளர்கள்ட்ட அமைதியும் நிலவுது அப்படின்னு கட்டுரையை தொடங்குறாங்க கட்டுரையாளர். இந்த வாக்காளர்களுடைய மௌனம் அப்படிங்கிறது மோடி மீதான கோபமா அப்படிங்கிறதா அந்த கட்டுரையின் சாராம்சம். அப்படி தெரியுதா? இல்லை, ஏன்னா அவங்க இந்த மக்களவை தேர்தலில் ஒரு அமைதி இருக்குங்கிறது உண்மை. மோடிக்கு ஆதரவான பெரிய வேவும் இல்லை, மோடிக்கு எதிர்ப்பும் இல்லைங்கிறதும் உண்மை. ஆனால் அவங்க மோடி மீதான கோபத்தினான யுகத்தின் தொடக்கங்கிற வார்த்தை எல்லாம் கடுமையான வார்த்தை. அப்படின்னா ராஜஸ்தானில் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் காங்கிரஸ் தோற்றுருக்கலாம், சத்தீஸ்கரில் தோற்றுருக்கலாம். மத்திய பிரதேசில் டாப்பிள் பண்ணி பாஜக கவர்மெண்ட் அமைஞ்சதுக்கு மக்கள் அந்த கோபத்தை காட்டி மத்திய பிரதேசில் பாஜகவை தோற்கடிச்சிருக்கணும். ஆனால் மத்திய பிரதேசில் மிகப்பெரிய வெற்றியை மோடி பிரச்சாரத்தால் மக்கள் மத்திய பிரதேசில் பாஜகவை கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக மோடி லீடர்ஷிப்பில் அந்த பிரச்சார வலிமையோட அதிக வலிமை மக்கள் அமைதியாக காட்டுவாங்கங்கிறதான் என்னோட பார்வையாக இருக்கு. ஜனவரியில் ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு பிறகு தேர்தல் முடிவே தெரிஞ்ச மாதிரி ஒரு தன்மை வெளிப்பட்டது. ஆனால் ராமர் கோவில்ங்கிறது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படிங்கிறத இப்போ இருக்கக்கூடிய சூழல் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறதுன்னு கட்டுரையாளர் சொல்கிறாரு. ராமர் கோவிலோட தாக்கம் இந்துக்கள் மத்தியில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் தான் காட்டுவாங்களே தவிர இப்போவே காட்டுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. நிச்சயமாக ராமர் கோயிலுங்கிற ஒரு இந்துக்களோட ஒரு கோரிக்கையை நிறைவேற்றின பிறகும் மோடி யூபியில் தோல்வி அடைஞ்சாருன்னா அது ஒட்டுமொத்த இந்துக்களுக்கே தோல்விங்கிற எண்ண ஓட்டத்தில் தான் இந்துக்கள் தங்கள் வாக்க உத்தரப்பிரதேசத்தில், மற்ற மாநிலங்களை நான் அதில் பெரிய அளவில் இன்க்ளூட் பண்ண விரும்பல, உத்தரப்பிரதேசில் வாக்களிப்பாங்க. நிச்சயமாக இந்த கட்டுரையாளரே அதிசயப்படக்கூடிய அளவுக்கு முன்ன விட ஒரு 8-10 சீட்டு உத்தரப்பிரதேசில் பாஜகவுக்கு அதிகம் உறுதியாக கிடைக்கும். ஓகே, முதல் கட்டத்தில் 5 ஆண்டுகளில் மேக் இன் இந்தியா, தூய்மை இந்தியா இதெல்லாம் திரு மோடி முன்னிலைப்படுத்தினார். 2வது 5 ஆண்டுகளில் பாரத் விஸ்வகுரு அப்படின்னு தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டார். இப்போ 3வதாக விக்ஷித் பாரத் அப்படின்னு முன்னிலைப்படுத்துகிறார். ஆனால் கடந்த 2-5 ஆண்டுகளில் முன்னிலைப்படுத்தப்பட்டது எடுபட்டது மாதிரி இந்த விக்ஷித் பாரத் அப்படிங்கிறது பெருமளவு எடுபடலை அப்படின்னு கட்டுரையாளர் சொல்கிறாரு. விக்ஷித் பாரத் பெருமளவு எடுபடலைங்கிறத நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்தியாவில் இதை விட கீழே போகாமல் இருக்கணும்னா மோடி போன்ற ஒரு பிரதமர் ஒரு வலிமை வாய்ந்த பிரதமர் நிலையான ஒரு ஆட்சியை கொடுத்தாதான் இந்திய நாட்டுக்கு நல்லதுங்கிற முடிவை மக்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. ஆனால் 10 ஆண்டுகளில் திரு மோடி கொடுத்த உறுதிமொழி மக்களுக்கு ரொம்ப சலிப்பை தந்திருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கேன். சலிப்புங்கிறது இருக்கலாம், நான் அது அவுட்ரைட்டா நான் அதை மறுக்க விரும்பல. ஆனால் இருக்கிறதுல எது பெட்டர் ஆப்ஷன்னா தலையில்லாத முண்டத்தை விட ஒரு லீடராக இருந்து நாட்டு நலனில் அக்கறை கொண்ட ஒரு தேசபக்தரான மோடியை மக்கள் தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் அதிகம். 2013 இந்த உயர் வர்க்கத்தின் மீது இருந்த மக்களுடைய கோபம், இந்துத்துவ வாக்கு வங்கி இதெல்லாம் ஒரு புள்ளியில இணைஞ்சு மோடியை ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வந்தது. அந்த மாதிரியான ஒரு பெரிய கோபம் இப்ப இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. நிச்சயமா மோடி மேல அந்த மாதிரிப்பட்ட ஒரு கோபம் இப்பவும் இல்லை. அன்னைக்குள்ள ஆட்சியாளர்களுக்கு மேல இருந்த கோபம் மோடியை கொண்டு வந்தோன்னா இன்னைக்கு அப்படி ஒரு கோபம் மோடிக்கிட்ட இல்லை. மோடியை எல்லா செக்ஷன் மக்களுமே ஒரு மிதமாட்டு கூட அதை ஏற்றுக்கிட்டுறாங்க. யாரும் ஹெவியா எதிர்க்கல. அந்த இடதுசாரிகள் மோடியால அதிகாரத்தை இழந்தவங்க மட்டும் கடுமையாக எதிர்க்கிறாங்க. அவங்களும் இந்திய அளவில் ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவை கொடுக்க முடியாத ஒரு குழப்பத்தில் இருக்காங்கிறது உண்மை. இல்லை, அந்த மாதிரி கை கொடுப்பதற்கு இப்போ எதுவும் இல்லைங்கிறதா அந்த கட்டுரையிலேருந்து கம்பேரிட்டிவா எதிரணியில் இருக்கிறவங்களை விட மோடி பெட்டரா இருக்கிறாரு. அமைப்பு பலம் பெட்டரா இருக்குது, ரிசோர்சஸ் இருக்குது. ஓகே, ரிசோர்சஸ் இருக்குது. எதிரணி போதுமான அர்த்மெட்டிக் ஸ்ட்ரென்த்தில் இல்லை, லீடர்ஷிப் இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட இதுகள் மோடிக்கு சாதகத்தை கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் 2022 எதேச்சிகாரத்திற்கு எதிரான ஒரு மனநிலை உலகம் முழுவதும் வந்தது. மக்கள்கிட்ட ஜனநாயகத்திற்கு திரும்பணும், ஜனநாயகம் வேணும் நாட்டில் அப்படின்னு வலியுறுத்த தொடங்கினாங்க.
அதன் பிரதிபலனாக உலக அளவுல தேர்தல் முடிவுகள்லாம் வெளிப்பட்டுச்சுன்னா அவங்க டொனால்டு ட்ரம்ப் மாற்றப்பட்டது குறித்தெல்லாம் அவங்க சொல்றாங்க. அந்த கட்டுரையில தெளிவா அந்த தன்மை இப்போ இந்தியாவிலையும் மக்கள்கிட்ட வந்து தென்பட தொடங்குதுன்னு சொல்றாங்க. அந்த நாடுகளில் கிளாஸ் டிஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்கும், வர்க்க வேறுபாடு மட்டும்தான். ஆமா, எஸ், வர்க்க வேறுபாடு மட்டும்தான் இருக்கும், ஏழை பணக்காரன் வேறுபாடு மட்டும்தான் இருக்கும். மற்றபடி ஜாதிங்கிற அந்த இது இருக்காது. மதமும் ஆல்மோஸ்ட் பெரும்பாலும் ஒரே மதங்கிற லெவல்ல அங்கே பெரிய பிரச்சனை இருக்காது. இந்தியா ஜாதி, மதம், மொழி பல அம்சங்கள் கொண்ட ஒரு நாடு. ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு தன்மையில தான் அங்கே இருக்கும். ஒட்டுமொத்த ஒரு யூனிஃபார்மாக மற்ற நாடுகளில் இருக்கிறது மாதிரிப்பட்ட ஒரு மக்கள் மனநிலை இந்தியாவில் பிரதிபலிக்காது. இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவில் வெற்றி பெற்றது ராஜீவ்காந்தி அவர்கள் இந்திரா காந்தி அம்மையாரோட அசாசினேஷனில். அப்போவே என்டிஆர் டிஸ்மிசல் மோர் பவர்ஃபுல் தேன் இந்திரா காந்தி அசாசினேஷன். இந்திரா காந்தி படுகொலையோட என்டிஆருக்கு இணைக்கப்பட்ட அநீதி பெருசுன்னு தான் ஆந்திர மக்கள் வாக்களிச்சாங்கன்னா, இந்த மாதிரி இந்தியாவில் பல மாநிலங்களும் பலவித தன்மைக்குள்ள தான் வாக்களிப்பாங்க. எதேச்சிகாரத்திற்கு எதிரான மனநிலையையும் அந்த ஸ்ட்ராங் மேன் மோடி அப்படின்ற அந்த பிம்பம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மங்க தொடங்குதுங்கிறதையும் ஒரு புள்ளியில இணைக்கிறார். இருக்கிறதுல ஸ்ட்ராங் மேன் மோடி தான்ங்கிறதுலயும் மாறுபட்ட கருத்து இல்லை. அந்த தன்மை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மங்க தொடங்குதுன்னு சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா மங்கத்துறோம்னா மக்கள் மத்தியில வந்து மக்கள் ஆஸ்பிரேஷன்ஸை முழுமையா நிறைவேற்றலைங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு இருக்கத்தான் செய்யும். பட் நம்ம மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல எது பெட்டர் ஆப்ஷன் சொல்லும் போது இன்றளவு மோடி தான் பெட்டர். காரணம் வந்து திரு ராகுல் காந்தியுடைய அந்த பாரத் ஜோடோ யாத்திரைக்கு பிறகு இந்த ஸ்ட்ராங் மேன் மோடின்ற அந்த பிம்பம் வந்து கொஞ்சம் அந்த நம்பிக்கை ராகுல் காந்திக்கு இருந்தா பாரத் ஜோடோ யாத்திரை அவருக்கு வெற்றி தான், காங்கிரஸ் கட்சிக்கு பிளஸ் தான், மறுக்க வரல. அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்ததுன்னா அவர் தன்னை பிரைம் கேண்டிடேட்டா முன்னிறுத்திருக்கலாம். ஏன்னா இந்திரா காந்தி அம்மையார் தான் நிலையான ஆட்சி தேவை, எங்கள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார்னு சொல்லி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணி பதவி உனதா என்னதா நாற்காலிக்காக அடி போடக்கூடியவங்க ஜனதாக்காரங்க நிலையான ஆட்சியை தர முடியலங்கிற ஒரு இதை ஸ்டேபிள் கவர்மெண்ட்டுங்கிற இதை வந்து 80ஆம் ஆண்டு முன் வச்சு அதில் வெற்றியை பெற்றவங்க இந்திரா காந்தி அம்மையார். அந்த வகையில் 2014 அவங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை முன்னிறுத்த தவறிட்டாங்க, 19 தவறிட்டாங்க, 24 தவறிட்டாங்கிறது தான் என்னோட பார்வை. நீங்க சொல்லக்கூடிய இந்த பாசிட்டிவ் சைன்ஸ் எல்லாம் ராகுல் காந்திக்கு ஓரளவு இருக்கத்தான். ராகுல் காந்தி அந்த நம்பிக்கை அவருக்கு வரல. ராகுல் காந்தி காங்கிரஸுக்கு லாபம்ன்றது மட்டும்தானா, அது மோடின்ற பிம்பத்தை டிஸ்டர்ப் பண்ணதுன்றதை நீங்க ஏத்துக்கல? இல்ல, பாரத் ஜோடோ யாத்திரை இல்ல. ஏன்னா 1 to 1 ஸ்டேட் தான் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர். அங்க மோடி பெரிய வெற்றி பெற்றார். குறிப்பா மத்திய பிரதேசத்தில் பெற்ற வெற்றி வந்து மோடி பிரச்சாரத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றின்னு தான் அதை பார்க்கிறேன். அதே வேளையில் தென்னிந்தியாவில் தெலுங்கானாவில் ராகுல் காந்தி பெற்ற வெற்றி வந்து அசாத்தியமானது தான். கர்நாடகா வெற்றியும் அவங்களுக்கு ஒரு பிளஸ் தான். ஓகே, மக்களுடைய கோபம், மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து ஒரு புதிய முகத்தை, ஒரு மாற்றத்தை தேட தொடங்கி இருக்கு அப்படின்னு. அதுக்கு எதிர்கட்சிகள் வந்து ஆல்டர்னேட்டிவ் ப்ரொவைட் பண்ணல. அவங்க அதுக்குள்ள ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ரொவைட் பண்ண முடியல. அதனால தான் மோடி வர்சஸ் குழப்பம், மோடிக்கு எதிராக ஒரு கன்ஃபியூஷன் தான் எதிராக இருக்குங்கிறத நாம சொல்றோம். ஆனா தேசியவாதம் அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து இப்போ கடந்து மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள், தங்களை பாதிக்கக்கூடிய வேலைவாய்ப்பு, விலைவாசி உயர்வு அப்படின்னு வாழ்வாதார பிரச்சனைகளை நோக்கி நகர்ந்திருக்கிறாங்க. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கி இருக்கிறாங்க. நிச்சயமா அது கொடுக்குறாங்க. அது ஒரு வைட்டல் ஃபேக்டர் தான். ஆனா அதற்கெல்லாம் எதிரணி என்ன தீர்வு கொடுப்பாங்கிறதுக்கு மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இல்லை. எதிரணிகிட்டையுமே அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்குள்ள ஒரு கெப்பாசிட்டியும் இல்லைங்கிறது தான் யதார்த்த உண்மை. ஆனால் என்ன தீர்வு அப்படின்னா, தேர்தல் அறிக்கைகள் கட்சிகள் கொடுத்திருக்கக்கூடிய, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைகள், அதை பற்றி தேர்தல் பிரச்சாரங்கள்ல அந்த கட்சிகள் பேசக்கூடிய வலிமையான பிரச்சாரம், இதெல்லாம் தான் மக்கள்கிட்ட வந்து சமீப நாட்கள்ல போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது எந்த அளவுக்கு சேர்ந்திருக்குங்கிறது வந்து கேள்விக்குறிதான். ரிசல்ட்ல தான் தெரியும். அவங்க சொல்லக்கூடிய சில இஷ்யூ வந்து உண்மை கிடையாது. பட் ஜாதிவாரி கணக்கெடுப்பு போன்ற இஷ்யூ எல்லாம் வந்து நாட்டில் எல்லா மக்களும் முன்னேறணும்னு சொல்லும்போது இதுவரை முன்னேறாத ஒரு பிரிவு மக்களுக்கு சாதகமான ஒரு இதுங்கிறத நான் மறுக்க வரல. பட் இதே இஷ்யூஸை வந்து அவங்க 3 மாநில தேர்தல்கள்லையும் முன்னெடுத்தாங்க. அதை ராகுல் காந்தி கிட்ட உள்ள அதில் உள்ள கமிட்மெண்ட் வந்து அவர் கட்சியை சேர்ந்த பிளாக் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் லீடர்ஸ் இருக்கான்னு கேட்டா அவங்கள்ட்ட இல்லைங்கிறது தான் தேர்தல் முடிவு நமக்கு காணிச்சு. தேர்தல் அறிக்கைகள், அதை ஒட்டின தேர்தல் பிரச்சாரத்தை கவுண்டர் பண்றாரா மோடி அப்படின்ற கேள்வியையும் சந்தேகம். தனக்கு எந்த இடங்கள் சாதகமா வருதோ அந்த இடத்துக்குள்ள நின்று அவரு அதை எதிர்கொள்றாரு. சாதகம் வராது, இந்த இஷ்யூ வந்து கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணி விட்டுருவோம், இந்த இஷ்யூக்குள்ள போறது
ராகுல் காந்திக்கு ஒரு ஆதரவு கொடுக்கும், நமக்கு அது ஒருவேளையில் நஷ்டத்தை கொடுக்கலாங்கிற இஷ்யூ அவர் கடந்து போய்டுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஷிராம் ஒர்க்கா வந்து பாபர் மசூதி ராம் டெம்பிள் இஷ்யூ வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய அளவில் போயிட்டு இருக்கும்போது பாபர் மசூதியா ராமர் கோயிலான்னு கேட்கும்போது கன்ஷிராம் என்ன சொன்னார்னா, எங்களுடைய சமூக பெண்களுக்கு ப்ரொடெக்டட் லெவாட்ரி இல்லை, அவங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட கழிப்பிட வசதி இல்லை, எங்களுக்கு இதுதான் இஷ்யூன்னு அவருக்கு இஷ்யூவை பேசினார். அந்த மாதிரி மோடி சில இஷ்யூகளை வந்து ராகுல் காந்தி அட்ரஸ் பண்ணுனா அதில் உள்ள கூடுதல் குறைவு தனக்கு சில பாதங்கள் வரும்னு சொல்லும்போது அதை கண்டுக்காமலே கடந்து போறாரு. அந்த இஷ்யூகள் 3 மாநிலத்தில் தேர்தலில் தோல்வியடைஞ்ச இஷ்யூவாட்டு தான். ஆனா தேசியவாதம்ன்ற புள்ளியில இருந்து மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் அப்படின்ற புள்ளிக்கு இந்த தேர்தல் களம் நகர்ந்திருக்குன்னு கட்டுரையாளர் சொல்றாருல, அதுதான் இந்த தேர்தலில் பேசு பொருளாக இருக்கு, இந்த தேர்தல் முடிவை வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பொருள்களாகவும் இருக்கு அப்படிங்கறதான். தேசியவாதத்துக்கும் வேல்யூ உண்டு, மக்களோட அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கும் வேல்யூ உண்டு. எலெக்ஷன் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல முடிவு பண்ணப்படும் போது சிங்கிள் ஃபேக்டரோட முடிச்சு போட்டு ஒரு தேர்தல் முடிவை சொல்ல முடியாது. இந்த மாதிரிப்பட்ட ஃபேக்டர் காங்கிரஸுக்கு வாக்கு வங்கியில லாபத்தை கொடுக்கலாம், அவுட்ரைட்டா இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் கட்சி பலம், மோடி லீடர்ஷிப் பலம், மோடிக்கு பிரச்சார பலம், எதிர்கட்சிகளுடைய குழப்பம், அவங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை ப்ரொஜெக்ட் பண்ணாது, இந்த மாதிரிப்பட்ட அம்சங்கள் பாஜக பலமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் பாஜகவுக்கு தொடர் வெற்றியை கொடுக்கலாம். அதே வேளையில் கேரளாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ அதை பெரிய அளவுக்கு மந்திரத்தில் மாங்க அவ்வளோன்னு நான் கிளைம் பண்ண வரல. ஓகே, பாஜக வலுவா இருக்கிற மாநிலங்களில் பலன் கொடுக்கலாம். ஆனால் மோடி அலைங்கிறது இந்த தேர்தலில் இல்லைங்கிறதும் கட்டுரையாளருடைய குறிப்பா இருக்கே. மோடி அலைங்கிறது 2 தேர்தலில் இருந்தது. 3வது தேர்தலில் அந்த 2 அலையும் கன்சால்டேட் பண்ணி வெற்றி பெறதுக்குள்ள சூழ்நிலை யூபி, பீகார், காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் நேரடி போட்டி நடக்கக்கூடிய 1-to-1 மாநிலங்கள்ல இருக்குது. அதையும் தாண்டி அபண்டன் காஷன்ல மோடியை கவிழ்க்க நினைச்ச சந்திரபாபு நாயுடு கூட எல்லாம் அவங்க ஆந்திராவில் கூட்டணி வச்சிருக்காங்கன்னா அதுவும் கூடுதலா ஒரு 10-15 எம்பி சீட்டு வரட்டுங்கிற இதுல அபண்டன் காஷன்ல அந்த அணியும் சேர்த்திருக்காங்க. இல்ல, மோடி அலை அப்படிங்கிறது வந்து என்ன விவாதங்கள்ல சொல்லப்படுதுன்னா, ஏற்கனவே இருக்கிற ஹிந்துத்துவ ஹார்ட்கோர் இந்துத்துவ வாக்காளர்கள் பாஜக வாக்களிக்கிறவங்க வாக்களிப்பாங்க, புதிய வாக்காளர்கள் இல்லை நடுநிலை வாக்காளர்கள் அப்படிங்கிறவங்க தான் நிறைய பேர் மோடி வரணும்னு எதிர்பார்த்தாங்க. அதுதான் மோடியோட வேவ். அப்படிப்பட்ட ஒரு மோடி வேவ் வந்து அந்த புதிய வாக்காளர்கள் நடுநிலை வாக்காளர்கள்ட்ட இந்த முறை இல்லை அப்படின்னா அந்த அவங்களுடைய கான்கிரீட் ஓட் பேங்க் மட்டும் பாஜகவுக்கு போதுமானதாக இருக்கா அந்த முறை அவங்க வெற்றி பெறுவதற்கு, 400 இலக்கை அடைவதற்கு? அதாவது மோடி வேவ்ங்கிறது அப்ப ரெண்டா தெரியல. இது தெலுங்கானா தவிர்த்து தெலுங்கானாவில் ஒரு பெரிய அளவில் ஒரு பாஜக அப்கமிங்கில் வந்துட்டு இருக்குது. ஒரு சில பகுதிகளில் அந்த மோடி கூட்டங்களே அதுக்கு தெரிஞ்சது. அதே வேளையில் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல மோடி ஆப்ஷன் தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. சரி, பார்க்கலாம் மக்களுடைய மௌனம் யாருக்கான பதில், எதற்கான பதில் அப்படிங்கிறத. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.